SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஆளும் கட்சி என்பதை மறந்த MP. அரசாங்கத்தின் சொகுசு வாகனங்கள் விற்பனைக்கு. தென்னிலங்கையில் கோர விபத்து. யாழ் மீண்டும் எரிபொருள்களுக்கு நீண்ட வரிசை. எங்களை காப்பாற்றுங்கள், கண்ணீர் வடிக்கும் முன்னாள் அமைச்சர்கள். எல்லா பக்கமும் செக் வை, திணறும் ஈரான். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தான் ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர் என்பதை மறந்து மக்களோடு மக்களாக நின்று அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கும் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அடிக்கடி சர்ச்சைக்குள் சிக்கும் நபராக காணப்படுகிறார். இலங்கை மக்கள் தொகை, யாழ்ப்பாணத்தின் அமைவிடம் மற்றும் புரியாத வார்த்தைகளை கொண்டு அரசியல் உரை என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சர்ச்சைக்குரிய இந்த கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலும் அதிக விமர்சனங்களை தோற்றுவித்திருந்தது. இந்நிலையில் பலாலி கிழக்கு அருள்மிகு ஸ்ரீ ராயராயேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு சென்றிருந்த இளங்குமரன் தான் ஒரு ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை மறந்து மக்களோடு மக்களாக நின்று அரசாங்கத்திடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கைப்பற்றப்பட்ட தமிழர்களுடைய காணிகளை விடுவிக்க இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் இணைந்து வழிவகை செய்ய வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஆனால் அவரும் அரசாங்கத்தின் ஒரு உறுப்பினர் என்பதை மறந்துவிட்டார் போலும். மக்களது கோரிக்கைகளை ஏற்று சீர் செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கும் அரசாங்கத்தின் உறுப்பினர்களையும் அரசாங்கத்திடம் கோரிக்கையை முன்வைப்பது விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வழக்கத்தை மாற்றி பாரம்பரிய கட்சிகளுக்கு விடை கொடுத்தும் ஜனாதிபதியாக அன்றுகுமார் திசாநாயக்காவையும் அடுத்த பொது தேர்தலில் பல புது முகங்களையும் தேர்ந்தெடுத்தார்கள். எனினும் அந்நூறு அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல மூத்த அரசியல்வாதிகள் புதிய அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அனுபவமற்ற அரசியல் அறிவற்ற ஒரு ஆட்சியாளர் எனும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த விமர்சனங்கள் உண்மை என்று காட்டுவது போல பல அமைச்சர்கள் மற்றும் ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடுகள் அமைந்திருந்தன. அதேபோல தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் செயற்பாடுகளும் அமைந்துள்ளன. தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சகத்துக்கு சொந்தமான 16 சொகுசு வாகனங்கள் மற்றும் 3 புற வாகனங்கள் விற்பனை செய்வதற்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இந்த வாகனங்களுக்கு மேலதிகமாக 3 பழைய வாகனங்களும் விற்பனைக்காக விடப்பட்டுள்ளன. தொடர்புடைய வாகனங்களை விற்பனை செய்வதற்கான தகுதி வாய்ந்த விலை மனுதாரர்களிடமிருந்து விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கை குடிமக்கள் அல்லது இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் மட்டுமே இந்த விலை மனுக்களை சமர்ப்பிக்க தகுதியுடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் இறுதிச் சடங்குக்கு சென்று திரும்பிய சகோதரிகள் கோர விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹொரணை கொழும்பு பிரதான வீதியில் நேற்றிரவு விபத்து ஏற்பட்டதாக முரகன போலீசார் தெரிவித்துள்ளனர். வீதியை கடக்க முற்பட்ட நாள்வின் மீது கார் ஒன்று மோதியமையில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தை ஏற்படுத்தி 28 வயதான சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் மதுபோதையில் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். இறுதிச் சடங்கு நிகழ்வொன்றுக்கு சென்ற சகோதரிகள் இவர்களே தங்களது 2 மகளுடன் அருகிலுள்ள உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக வீதியை கடக்க முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த நால்வரும் களுப்போவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சகோதரிகள் இருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 45 மற்றும் 50 வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகள் இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்கள். காயமடைந்த 11 மற்றும் 17 வயதுடைய 2 மகள்களும் களுப்போவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் மாவட்டத்தில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசை மீண்டும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக யாழ் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களிலும் தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதேவேளை எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மக்களை எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் ஒன்று கூடி நின்று எரிபொருள்களை பெற்ற முயற்சிக்கின்றார்கள் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடக்கு மாகாண பிரதி முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கூறுகையில், வடக்கு மாகாணத்தில் எரிபொருள் கையிருப்பில் இருக்கின்றது. எரிபொருட்கள் நிரப்பு நிலையங்களில் வளமை போன்று செயற்பட்டு எரிபொருள் விநியோகத்தை செயற்பட்டு கொண்டு வருகின்றார்கள். செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என்று கூறியுள்ளார்.
தங்களை கைவிடாமல் காப்பாற்றுமாறு முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த அழுத்தகமிகி மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் கதறி எழுது தொடங்கியுள்ளார்கள். கடந்த 2015ஆம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலின் போது 14,000 கரம்பலகையில் மற்றும் 16,000 விளையாட்டு பலகையில் என்பவற்றை கொள்வனவு செய்து முறைகேடான வழியில் விநியோகித்த குற்றச்சாட்டில் மஹிந்தானந்த அழுத்தகமிகி மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நளின் பெர்னாண்டோவுக்கு 25 ஆண்டுகளும் மஹிந்தானந்தாவுக்கு 20 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மஹிந்தானந்தாவின் மைத்துனரிடம் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான அனுராத ஜெயவர்தன உள்ளிட்ட அரசியல்வாதிகள் சிலர் மஹிந்தானந்தா மற்றும் நளின் பெர்னாண்டோவை பார்வையிட சிறைச்சாலைக்கு சென்றிருந்த சமயம் அவர்கள் இருவரும் அழுது புலம்பியுள்ளார்கள். தங்களை கைவிடாமல் காப்பாற்றி வெளியெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர்கள் கண்ணீர் வடித்து கதறியுள்ளார்கள். உலகச் செய்திகள். இஸ்ரேல் ஈரான் இடையே நாளுக்கு நாள் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் தேஜானின் வான்பரப்பு முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இப்போது போர் பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இத்தனை காலம் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி என தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் போரிட்டு வந்துள்ளது. இப்போது நேரடியாக ஈரானுக்கு எதிராகவே மோதலை ஆரம்பித்துள்ளது. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி வருவதால் போர் பதட்டம் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் ஈரான் தலைநகரான தேஜானில் வான்பரப்பு முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஈரான் இதை இன்னமும் உறுதி செய்யவில்லை. இருப்பினும் இஸ்ரேல் விமானப்படை கடந்த சில நாட்களாக தேஜான் மீது பல தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் இது உண்மையாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. இஸ்ரேல் இப்போதும் ஜெட் விமானங்களை பயன்படுத்தி குறுகிய தூர வழிகாட்டுதல்கள் ஏவுகணைகள் மூலம் மட்டுமே தாக்குதலை நடத்துகின்றன. இதுவரை தொலைதூர ஏவுகணைகளை இஸ்ரேல் பயன்படுத்தவில்லை. எனவே அதை பயன்படுத்த தொடங்கினால் இஸ்ரேலின் கை இன்னும் ஓங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளும் கட்சி என்பதை மறந்த எம்பி. அரசாங்கத்தின் சொகுசு வாகனங்கள் விற்பனைக்கு. தென்னிலங்கையில் கோர விபத்து. யாழில் மீண்டும் எரிபொருள்களுக்கு நீண்ட வரிசை. எங்களை காப்பாற்றுங்கள், கண்ணீர் வடிக்கும் முன்னாள் அமைச்சர்கள். எல்லா பக்கமும் செக் வை, திணறும் ஈரான்.